ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். கெஸ்ட்டு வந்து சாப்பிட்டு போயிட்டாங்க. ஒரு சிலர் வீடியோ எடுக்க ஒத்துப்பாங்க, ஒரு சிலர் வீடியோ எடுக்க ஒத்துக்க மாட்டாங்க. அவங்க இந்த பொண்ணு கொஞ்சம் யூஸ் பண்ணாங்காட்டி நானும் கேட்கல. நான் சொன்னேன், அது அமைதியாக இருந்துட்டு அதனால் நான் வீடியோ எடுக்கலை. இப்போ அவங்களுக்கான நான் என்னென்ன சமைச்சேங்கிறத இன்றைக்கி நாங்கள் இன்னும் சாப்பிடல, அவங்க தான் சாப்பிட்டு போயிருக்கிறாங்க. பிரியாணி அவங்களுக்கு எடுத்து வச்சேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸும் கொஞ்சோண்டு சமைச்சேன், அவங்க சாப்பிட்ட மிச்சம் இருக்குது. அப்புறம் இதில் வந்து பார்த்திங்கன்னா லட்டு. அப்போ வந்து என்னால் வீடியோ எடுக்க முடியல, ஏன்னா நான் 1 மணிக்கு சாப்பாடு கொடுக்கணுன்னு இருந்தேன். கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அவங்க வந்துட்டாங்க. வந்தோடனே சரி 1:30 ஆயிடுச்சு. அதனால் சரி அவசரம் அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துருவோம், அந்த நேரம் எப்படி வீடியோ போட்டுட்ருக்க முடியும். அதனால் பால் பாயாசம் அவங்க சாப்பிட்றப்போ கொஞ்சம் தண்ணியாக இருந்தது, இப்போ கொஞ்சம் ஆறினோடனே கொஞ்சம் கட்டியாகிடுச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா ரசம். இது பார்த்திங்கன்னா தயிர் வெங்காயம். இதில் பார்த்திங்கன்னா மீன் வந்து வறுத்தது. இது பார்த்திங்கன்னா மீன் குழம்பு, ஐர மீன் குழம்பு. இது பார்த்திங்கன்னா சிக்கன் பொரிச்சது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து நான் இன்றைக்கி அவங்களுக்கு வந்து நான் விருந்து கொடுத்தேன். நான் ஒரு ஆளாக இருந்து சமைக்கிறதுனால கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அவங்க வந்து 1:30 ஆயிடுச்சு. அதனால் என்னால் வந்து சமைச்சோன்னே நான் வீடியோ போடணும்னு சொல்லியிருந்தேன், அதனால் என்னால் போட முடியல. சரி அவங்க சாப்பிட்டு போனதுக்கப்புறம் போடலாம் அப்படின்னு சொல்லிவினேன். ஆனால் நாங்கள்லாம் சேர்ந்து ஒரு செல்ஃபி எடுத்துக்கிட்டோம். அந்த ஃபோட்டோ வந்து அந்த பொண்ணு செல்லில் எடுத்துருக்கிறா, எனக்கு அனுப்பிவிடுறேன்னு சொல்லியிருக்குது. அப்படி அனுப்பிவிட்டா நான் அந்த ஃபோட்டோ வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன், புது பொண்ணு புது மாப்பிள்ளையே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இன்றைக்கி வந்து புது பொண்ணு புது மாப்பிள்ளைக்காண்டி நான் ஸ்பெஷலாக சமைச்ச விருந்து சாப்பாடு. நாங்கள் இப்போ தான் சாப்பிட போகிறோம். அவங்களாம் சாப்பிட்டு போயிட்டாங்க. எங்கள் வீட்டுக்காரர் நானும் சாப்பிடல. கடைசியாக வந்து ஒரு இஞ்சி டீ போட்டு கொடுத்து அவங்கள வளைய அனுப்பிச்சிட்டோம். நாங்கள் இப்போ தான் சாப்பிட போகிறோம். எத்தனை பேருக்கு இந்த வீடியோ பிடிக்குதுன்னு தெரியல. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.